பணத்துக்காகவும் கௌரவத்துக்காகவும் கட்டாய திருமணம் அப்படின்ற ஒண்ணும் இஸ்லாத்துல இன்னைக்கு சாதாரணமாகிட்டுல. ஆனா ஒரு பெண்ணோட சம்பந்தம் இல்லாம நடக்கிற நிக்கா அப்படிங்கிறது இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்றுக்கொள்ளப்படாது. இத பத்தி அல்லாஹ் அல் குர்ஆன்ல தெளிவா பேசுறான். பெண்களை கட்டாயப்படுத்தி வாரிசாக்குற உரிமை அப்படிங்கிற ஒண்ணு உங்களுக்கு கிடையாது அப்படிங்கிறான். பட் இன்னைக்கு இருக்க சொசைட்டில பார்த்தோம் அப்படின்னா இந்த குர்ஆன் வசனத்துக்கு அப்படியே மாற்றமா வெறும் பணத்துக்கும் செல்வத்துக்கும் கௌரவத்துக்கும் மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து என்னோட ஃபேமிலியில இருக்கிறவங்க இப்படி பேசிடுவாங்க, என்னோட ஃபேமிலி இப்படி நினைக்கும் அப்படின்னு சொல்லி நான் பெத்த பொண்ணு நான் கை காட்டுறவனை தான் திருமணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கட்டாய திருமணங்கள் அதிகமா நடக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட காலத்துல ஒரு அன்சாரி சஹாபி சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், என்னோட தந்தை அவரோட அந்தஸ்தை உயர்த்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்னோட விருப்பமே இல்லாம என்னோட சம்பந்தமே இல்லாம ஒருத்தரை நிக்கா பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, உன்னோட திருமணம் அப்படிங்கிற நிக்கா ஏற்றுக்கொள்ளப்படாது. இதுக்கப்புறமா நீ எடுக்கிற முடிவு அப்படிங்கிறது உன்னோட விருப்பம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இஸ்லாத்துல பெற்றோர்கள் கட்டாயப்படுத்தி திருமணம் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் வாலிப பெண்களும் நாங்க யாரை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற உரிமை எங்களோட கையில இருக்கு அப்படின்னு சொல்லி இஸ்லாம் இல்லாத மார்க்கம் இல்லாத ஒருத்தனை காதல் முகத்துல கை காட்டி நான் இவனோட தான் வாழ போறேன் அப்படின்னு சொன்னா அந்த சந்தர்ப்பத்துல இஸ்லாத்துல பெற்றோர்களுக்கு அதை தடுத்து நிறுத்துற உரிமை அப்படிங்கிறது முழுமையா இருக்கு. இன்னைக்கு நாள் அதிகமா நடக்கிற கட்டாய திருமணங்கள் காரணமா திருமணமாகி ஆரம்பத்துல இருந்தே வாழ்க்கை அப்படிங்கிறது புரிதல் இல்லாம போற மாதிரி நிறைய பெண்களோட வாழ்க்கை அப்படிங்கிறது கேள்விக்குறியா டிவோர்ஸ்ல நிக்கிறதையும் பாக்குறோம். பெத்தவங்க தன்னோட குழந்தைங்களை திருமணம் பண்ண வைக்கிறது கடமை அப்படிங்கறதுனால ஆடம்பரத்துக்காகவும் கௌரவத்துக்காகவும் திருமணங்களை கட்டாயப்படுத்த முடியாது அப்படிங்கிற மாதிரி வாலிப ஆண்களும் பெண்களும் எங்களோட கையில உரிமை இருக்கு அப்படிங்கிறதுக்காக குருட்டுத்தனமான காதல் மோகங்களுக்காக வரம்பு மீறவும் முடியாது. இந்த ரெண்டு சந்தர்ப்பத்திலையும் அல்லாஹ் தஆலா என்னையும் உங்களையும் தெளிவான பாதையில நடத்தணும் இன்ஷா அல்லாஹ்.